தீபாவளி வந்துடுதுனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பெரிய டேக்ஸா எல்லாம் வெளியில் எடுத்து எல்லாரும் உட்காந்து இந்த அதுக்குள்ள பலகாரங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த தஞ்சாவூர் மராட்டா மிலிட்ரி ஹோட்டல், ஏன்னா மராட்டா மிலிட்ரி ஹோட்டல்னு இருக்கும். இன்றைக்கும் தஞ்சாவூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. சரி. இது வந்து ஒரு காலத்தில் இவங்க தான் இந்த மராட்டா மிலிட்ரி ஹோட்டலுங்கிறது தான் அந்த நான் வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கு டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி. சிகிச்சை முறைகள் புத்தகம் நிறையா இருக்குது. சரி. அதில் வந்து மிருகங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து வந்து உணவு வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் மிருகத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், சரி, அந்த மிருகத்துக்கெல்லாம் என்னென்ன மாதிரி உணவு வைக்கணுமோ அதுக்குமே எங்கள் புத்தகங்களில் நிறைய குறிப்புகள் இருக்குது. சரி. வணக்கம் யூஎஸ். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் பேலஸ்ல இருக்கோம். நம்ம இன்னைக்கு ஏற்கனவே சரஸ்வதி மகா லைப்ரரியில் இருக்கிற சரபேந்திர பாகு சாஸ்திரா புக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு மீட் பண்ண போகிறது ஒரு முக்கியமான நபர், சரபோஜி மன்னரோட 6வது தலைமுறையான அரசர் பாபாஜி ராஜா போன்ஸ்லேவை. அவங்க பேலஸில் இன்னைக்கு மீட் பண்ணுறோம். இந்த பேலஸ் நம்மளோட இன்னைக்கு வாழ்வியல் முறையில் இருக்கிற ஃபுட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ராஜாவோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த பேலஸ்லேருந்து அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்துருக்காங்க, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க அவங்ககிட்டே கேட்டுப்போம். வணக்கம். வணக்கம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஃபுட்டில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு? ஏன்னா நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து எவ்ரி 10 வருஷத்துக்கு இந்த ஃபுட்டு வந்து ஒரு வாழ்க்கையில் ரொம்ப மாற்றம் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு சாப்பாடு இன்றைக்கி நம்ம சாப்பாடு நிறைய மாறும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இந்த அரண்மனை உணவு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு 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 க்யூரியஸான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு வித்தியாசமான உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. இப்போ தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்துலேருந்து இது எப்பயுமே ஒரு தலைநகரமாக இருந்திருக்குது. சோழர்கள் காலத்துலேயும் பலவிதமான உணவுகள் படைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாயக்கர் காலத்தில் ஒரு 24 வகையான உணவு பரிமாறப்பட்டதாக நமக்கு ஆவணங்கள் இருக்குது. சரஸ்வதி மகா நூலகத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு வேண்டிய ஆவணங்கள் இருக்குது. நம்ம நாயக்கர்களுக்கு பின்னாடி தொடர்ந்து மராட்டியர் ஆட்சி வந்திருக்கிறாங்க. இவங்களும் தமிழ்நாட்டில் உள்ள உணவு முறையோட மகாராஷ்டிரத்துலேருந்து அந்த உணவு முறைகளையும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த புறன் போலி அப்படிங்குவாங்க. இந்த போலியெல்லாம் அங்கேருந்து இவங்க நிறைய இங்கே அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய உணவுகள் என்னால் சொல்ல முடியும். அதில் வந்து குறிப்பாக வந்து இப்போ நம்ம கலாச்சாரப்படி உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி இவங்க பல்வேறு அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 2ஆம் சரபோஜி காலத்திலே வந்து 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. ரொம்ப அற்புதமான புத்தகங்கள். ஒன்று வந்து சர்பேந்திர பாக்க சாஸ்திரம்னு ஒரு புத்தகம். அது வந்து எப்படி உணவு தயாரிக்கும் முறை, என்னென்ன பதார்த்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன உணவு முறைகள் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அது தயாரிக்கும் முறை, அந்த உணவோட பேர், அதோட ருசி, இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புத்தகம் வந்து சரபேந்திர போஜன குதூகூலம்னு ஒரு புத்தகம். அது வந்து முழுக்க முழுக்கவே வந்து அதில் உள்ள இந்த மருத்துவத்தன்மையை பற்றி, ஒவ்வொரு உணவும் எப்படி செய்கிறாங்கன்னாலும் அதில் சேர்க்கப்பட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அது என்ன, அதோட மருத்துவத்தன்மை, இது எந்த நோய்க்கு வந்து அது வந்து மருந்தாக அமைங்கிற மாதிரியும் ரொம்ப அற்புதமாக அந்த காலத்திலே பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த முறைப்படியும் நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கிற உணவுகள்லாம் வந்து இங்கே தயாரிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு விதமான உணவு மாறி இருக்குது. அன்றைக்கி தீபாவளினா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அண்டா டெக்ஸா அதில் தான் எடுத்து ஒரு எங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 32-33 பிள்ளைகள் இங்கே வந்து நாங்கள் எங்களோட பணியாளர்கள் குழந்தைகள் எல்லாம் ஒன்றா தான் விளையாடுவோம், ஒன்றா தான் இருப்போம். ஒரு தீபாவளி வந்துடுதுனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பெரிய டேக்ஸா எல்லாம் வெளியில் எடுத்து எல்லாரும் உட்காந்து இந்த அதுக்குள்ள பலகாரங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து இது வந்து ஒரு உணவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு இடமா இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த தஞ்சாவூர் மராட்டா மிலிட்ரி ஹோட்டல், ஏன்னா மராட்டா மிலிட்ரி ஹோட்டல்னு இருக்கும். இன்றைக்கும் தஞ்சாவூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. சரி. இது வந்து ஒரு காலத்தில் இவங்க தான் இந்த மராட்டா மிலிட்ரி ஹோட்டலுங்கிறது தான் இந்த நான் வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கு டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி இவங்க வந்து மத ரீதியாக ஒரு ஈடுபாடு கொண்டவர்கள், அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள்.
அதனால வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணவு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்து சக்கரை பொங்கல் தயார் நம்ம ஊரில் பொங்கல் எப்படி இருக்கோ அது மாதிரி இவங்க வந்து சக்கரை பொங்கல் தயார் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பதார்த்தங்கள் வந்து அந்தந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி தயாரித்து இருந்திருக்காங்க. இதில் என்ன இதுனா, அதாவது மராட்டியத்திலேருந்து வந்த உணவும் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க, தமிழகத்தில் காலகாலமாக இருந்த உணவையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் எங்களோட டேபிளில் வந்து எல்லாமே இருக்கும். ஃபியூஷன் டேபிள் மாதிரி அந்த காலத்தில். ஸோ அதனால் எல்லாமே கலந்துருக்கும். வெரி குட். இப்போ நான் வந்து எப்பொழுதுமே பார்க்குறது வந்து இந்த உணவில் வந்து இடுபொருள், அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது நம்ம ரா மெட்டீரியல்ஸில். ஸோ அந்த காலத்தில் சில விஷயங்கள் வந்து ரா மெட்டீரியல் வந்து அந்த ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் வந்து நமக்கு கிடச்சிது, அந்த அளவுக்கு வசதிகள் நமக்கு கிடச்சிது, ஈஸியாக நமக்கு கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு 1-2 விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ வந்து அதெல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரி எதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு திருவையே வந்து மரத்திருவை, அதில் தான் நெல்லே வந்து போட்டு திருவை பண்ணி அரிசி எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது அப்புறம் அதே மாதிரி உடல் உழைக்க இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்த மாதிரி அதில் பண்ணியிருக்கணும். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னோம்னா, இந்த கோதுமை அரைக்கணும்னா மில்லுக்கு அனுப்புகிற போது முன்னாடியே சொல்லிடுவாங்க, வேறு ஏதாவது கொஞ்சம் கோதுமையை போட்டு அரைச்சி எக்ஸ்ட்ரா இது கலப்படம் இல்லாமல் அப்புறம் பண்ணி கொடுங்குவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஏன்னா அந்த குவாலிட்டி கிடைக்காது. கரெக்ட். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி உதாரணத்துக்கு பழங்கள் நிறையா உபயோகப்படுத்தியிருக்காங்க. எல்லா நிகழ்வுச்சிகளையும் பழங்கள், இந்த பஞ்சாமிர்தம், இந்த மாதிரியான வகைகள் நிறையா உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. சரி. அது ஒரு அதே மாதிரி வந்து இந்த சீடை, இந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிளகு வடைன்னு சொல்கிறோம். சரி. இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அந்த காலத்தில் வந்து நமக்கு பெட்டர் கண்ட்ரோல் இருந்திருக்குது. அந்த காலத்தில் இருந்திருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மால் நூலகத்தில் வந்து ஒரு நூலகம் மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து தன்வந்திரி மால்னு ஒரு ஆரோக்கிய சாலையும் அங்கே இருந்திருக்குது. சரி. அதில் பல மருந்துகள், அந்த லேகியம் சொல்கிறாங்க, சர்பத் கானான் சர்பத், அதாவது இந்த இன்னைக்கு நம்ம வந்து இந்த குளிர்பானங்கள்ங்கிற மாதிரி அது அந்த காலத்தையும் அவங்க அது மாதிரி நிறைய அந்த லேகியங்கள் தயார் பண்ணியிருக்காங்க. சரி. இதில் என்னென்னா இந்த சிகிச்சை முறைகள் புத்தகம் நிறையா இருக்குது. சரி. அதில் வந்து மிருகங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து வந்து உணவு வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் மிருகத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், சரி, அந்த மிருகத்துக்கெல்லாம் என்னென்ன மாதிரி உணவு வைக்கணுமோ அதுக்குமே எங்கள் புத்தகங்களில் நிறைய குறிப்புகள் இருக்குது. சரி. இப்போ யானையாக இருக்கட்டும், யானைக்கு என்ன உணவு வைக்கணும், குதிரைக்கு என்ன, ஈவன் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்ட்ரிச் வாங்கியிருக்கிறாரு சரபோஜி, அதுக்கு என்ன மாதிரி உணவு வைக்கணும் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப மெட்டிகுலஸாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி. அதை வந்து நடைமுறையிலையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி. அந்த மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்து இந்த ஹெர்பேரியம், பெரிய ஹெர்பேரியம் இங்கே இருந்திருக்கு, மூலிகை பண்ணை. அந்த மூலிகை பண்ணை வந்து எங்கே மட்டும் இல்லாமல் அவங்க கட்டின சத்திரங்கள்ல எல்லாமே நடந்திருக்குது மூலிகை பண்ணை. இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லா மூலிகைகளையும் படமாக வரைஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது, வீடியோ கிடையாது. அதனால படங்களாக சித்திரமாக வரைஞ்சி எல்லா சத்திரங்கள்லையும் தொங்க விட்டுருக்காங்க. இந்த மக்கள் வரும்போது அந்த மூலிகை அடையாளம் கண்டு அவங்க எடுத்துட்டு வரணும். அதான் விஷுவல் ரெஃபரன்ஸ். அது மாதிரி ரொம்ப ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட பண்ணியிருக்கிறாங்க. சரி. மக்களும் எடுத்துக்கொண்டு வந்து அவங்கவுங்க அந்த மூலிகைங்க சத்திரத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரி. அப்போ பண்ண சில மெடிசன்ஸ்லாமே இன்னும் சரஸ்வதி மால் நூலகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ பண்ண சில மாத்திரைகள் இதெல்லாம். சரி. அதே மாதிரி இந்த நிறைய அந்த லிக்விட் ஃபார்மில் நிறைய மருந்துகள் கொடுத்துருக்காங்க. சரி. அதே மாதிரி இப்போ வந்து குழந்தை பிறப்பும் போது இப்போ 5ஆம் நாள் அந்த குண்டிங்குவாங்க, அதில் வந்து என்ன மாதிரி மருந்து குழச்சி எப்படி வந்து கிண்டியில் வச்சு வாயில் ஊற்றணும். ஸோ இது மாதிரி அந்த உணவோட அந்த மாதிரி மருந்துகளையும் அந்த இதில் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் வந்து ஒரு வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இது வந்து இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் சார் ஜென்ரல் பப்ளிக்? இப்போ வந்து இந்த 2 புத்தகம் ஆல்ரெடி பப்ளிஷ்டு புத்தகம் தான். பட் இது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய அளவுள்ள புத்தகமாக இருக்கிறது தவிர்த்து இன்னும் இப்போ இந்த குறுஞ்செய்திகளாகவும் இல்லை இந்த குறும்படங்களாகவும் நம்ம எடுத்து இதை வந்து வேலிடேட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம்னா இன்றைய இளைய தலைமுறைக்கு உடனடியாக விரைவாக சேரும். கரெக்ட். இல்லாட்டா நீங்கள் பெரிய இந்த ஒரு வால்யூம்னஸ் புக் எடுத்து கொடுக்குற போது அவங்களுக்கு படிக்க நேரம் இருக்காது, உடனே அது அவங்களுக்கு ரீச் ஆகாது. சரி. ஆகவே இதை இன்றைய நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பல செய்திகளாக அதை பிரித்து
தேவையான செய்திகளை நம்ம அவசியம் அப்பப்போ கொண்டு சென்றோம் என்றால் அது பெரிய பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பெரிய ஒரு சங்க் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக கொடுக்காம பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லானதையும் பார்த்துட்டு நம்ம கொடுத்தோம்னா டெஃபினட்டாக இன்னைக்கு அது ஏன்னா அதெல்லாம் ப்ரூவன் தானே இவ்வளோ காலம் அவங்க வந்து அது உண்டு இருக்கிறாங்க. அடுத்தது இவங்கெல்லாம் போருக்கு போகிறவங்க அந்த மாதிரி பாடிக்கு தகுந்த மாதிரியான சில உணவுகளும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட். அதனால அது அவசியம் செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கும். அதாவது இவ்வளோ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எத்தனை பேர் வந்து தஞ்சாவூர் வந்திருக்கீங்க, சரஸ்வதி மகால் லைப்ரரி வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லைப்ரரி ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சார் இப்போ நேற்றுக்கு நான் வந்து சரஸ்வதி மகால் லைப்ரரி போனப்போ நிறைய டிஜிட்டலைசிங் ஒர்க் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வால்யூம்ஸ் வந்து டிஜிட்டல் பண்ணுறது இன்னைக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இதுலேருந்து இந்த மக்களுக்கு வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகிறது, எஸ்பெஷலி இந்த ஃபுட் ரிலேட்டடாக வந்து இவ்வளவு மூலிகை சம்பந்தம் மருத்துவ குணம் உள்ளதெல்லாம் பண்றதுக்கு வந்து ஏதாவது நம்ம எஃபர்ட் நம்ம யாராவது நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மக்கள் எப்படி கான்ட்ரிபியூட் இல்லைங்க. கண்டிப்பா மக்கள் இதுல வந்து நிறைய ஆராய்ச்சி மாணவர்கள் இதுல வந்து பங்கெடுத்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். சரி. ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது அரண்மனையில உள்ளவங்களுக்கு உள்ள உணவுகள் மட்டும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து விலங்குகளுக்கு பண்ணியிருக்கிறாங்க, சத்திரத்துல வந்து உணவு வழங்கியிருக்கிறாங்க. அப்புறம் திருக்கோயில்கள்ல என்ன மாதிரி உணவுகள்லாம் எந்தெந்த காலத்துக்கு படைக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மார்கழி மாசம்னா அதுக்கு தகுந்த உணவு முறைகள் மாறி இருக்குது. தை மாசம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால சீதோஷண நிலைமைக்கு தகுந்த மாதிரியும் மாற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்க அங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா அங்க வந்து சிரவண மாதம்னு சொல்லி ஒரு மாசம் நம்ம புரட்டாசிக்கு முன்னாடி அங்க ஒரு மாசத்துல வந்து அங்க வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதம் முழுக்க எப்படி நம்ம இங்க புரட்டாசியில வந்து விரதம் இருக்கிற மாதிரி அங்கே வந்து சிரவண மாதத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காலம் அங்கன்னா மழை காலம் அந்த நேரம். ஓகே. ஸோ இங்கே வந்து புரட்டாசியில் மழை வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே சீதோஷ்ண நிலையத்தோட தட்பவெட்ப நிலையோட இவங்க வந்து தொடர்பு படுத்தி தான் இந்த உணவுகளை ஆய்ந்து தான் இதை வந்து வழங்கியிருக்கிறாங்க, விரும்பி இதை சாப்பிட்டு இருந்திருக்காங்க, முறைப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஏதோ மேம்போக்காக ஒரு ருசிக்காக மட்டும் இல்லை, ருசித்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னணி அதுக்குள்ள ஒரு அறிவியல்னு இருக்குது, ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட். கண்டிப்பா அதுல வந்து ரொம்ப முக்கியமா அது பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இந்த வெற்றிலையை வந்து நிறைய இடத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, காயங்களுக்கும் பயன்படுத்திருக்கிறாங்க வெற்றிலை இலைய. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு அது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நாங்கள் வந்து இந்த கேட்ரிங் நாங்கள்லாம் படிக்கிறப்போ எஸ்காஃபியர் புக்கு தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஓல்டஸ்ட் குக்கிங் ரெஃபரன்ஸ் புக் அப்படிம்போம். பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து சில அருமைகள் வந்து நம்ம பேக்யார்டில் இருக்கிறப்ப நமக்கே தெரியாது. ஸோ அதனால வந்து ஐ திங்க் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது வந்து இந்த சமையல் கலை, கேட்ரிங், குசின், கல்னரி, இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபுட்டை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த சரஸ்வதி மகால் லைப்ரரி வந்து இந்த வால்யூம்ஸ் வந்து பார்த்துட்டு இதுலேருந்து, ஏன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா பாரம்பரிய உணவு முறையில் திரும்ப கொண்டு வரோம். இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ஸில் கூட ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ரீஜனல் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வைக்கிறாங்க. இப்போ எல்லா ஷெஃப்ஸுக்கும் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னா வித்தியாசமாக ஒவ்வொரு வாட்டியும் என்ன கொடுக்குறது அப்படின்றப்ப இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 ரெசிபி, இது வந்து கேள்விப்படாத ரெசிபிஸாக இருக்கிறத நீ பார்த்து நான் ரொம்ப வந்து இட்ஸ் குவைட் சேலஞ்ச். அதே மாதிரி குவைட் ஷாக்கிங் இன் த சென்ஸ் எப்படி இவ்வளோ நாள் இது வந்து நம்ம பார்க்காம இருக்கோம் அப்படின்றதான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு ஐ ஓப்பனராக எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ டெஃபினட்டாக வந்து வியூவர்ஸ் இதை பார்க்குறவங்க, இது ரிலேட்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு எஃபர்ட் போட்டு ஐ திங்க் உங்களோட ஒரு விஷனை வந்து இதை கண்டிப்பாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த முயற்சி எடுத்ததுக்கு மேலே பெருமையாக இருக்குது, நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி நிறைய லேகியங்கள்லாம் இருக்குது, செரிமானத்துக்கு என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிச்சயம் இது இந்த சமுதாயத்துக்கு வந்து இந்த அவசர உலகத்தில் இன்றைக்கி நம்மளோட உணவு முறையே மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த ஓட்டமும் நடையுமா இருக்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டோம். ஆனால் அதனால தான் பல பிரச்சனைகள் பின்னாடி நம்ம சந்திக்க வேண்டிய இருக்குது. ஆகவே நிச்சயம் இந்த உணவு முறைகள் இதில் எது இன்னைக்கு காலகட்டத்துக்கும் பொருத்தம் இருக்குமோ அதை இதுலேருந்து கண்டறிஞ்சு இதை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைந்தால் அது மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.